கேரளாவின் அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் கற்பனை செய்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் பனிமூட்டம், அமைதியை கிழிக்கும் பறவைகளின் சத்தம், மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பயங்கரமான தனிமை. இப்படிப்பட்ட ஒரு திகிலான பின்னணியில தான் பல தசாப்தங்களாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதுதான் மர்மங்கள் நிறைந்த போனக்காடு பங்களா. இந்த விளக்கத்தில் உள்ளூர் மக்கள் சொல்லும் கதைகளையும் அறிவியலையும் ஒன்றாக சேர்த்து இந்த பங்களாவின் உண்மையான பின்னணி என்ன என்பதை நாம் ஆழமாக அலசப் போகிறோம். சரி, வாருங்கள் இதற்குள் ஆழமாகச் செல்வோம். இது உண்மையிலே அமானுஷ்யமா அல்லது வெறும் அறிவியலா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம தேடலோட மையமே. நிறைய பேர் இத பேய் பங்களான்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறாங்க. ஆனா வேறு சிலரோ இது வெறும் மனப்பிரமைன்னு சொல்றாங்க. உண்மை எந்த பக்கம் இருக்கு? இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளா, இல்ல காற்றில் கலந்திருக்கிற கண்ணுக்கு தெரியாத மர்மமா? ஒரு நடுநிலையான பார்வையோட நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு இதை நாம இன்னைக்கு தீவிரமாக ஆராயப் போகிறோம். திருவனந்தபுரத்திலிருந்து தொடங்கும் இந்த பயணம் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு பெரிய சவால் தாங்க. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பொன்முடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அகத்தியர் மலைக்கு நாம போகணும். வழி எங்கும் அடர்ந்த ரப்பர் மரங்கள். அந்த மலைப்பாதையில தடுப்புச் சுவர்கள் கூட கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாதாங்க. எந்நேரமும் கார் கீழே கவிழ்ந்துடுமோன்ற ஒரு உச்சக்கட்ட பயத்தோட தான் இந்த பயணத்தையே நாம மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட அந்த கரடு முரடான பாதையில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல கார்ல போகவே முடியாது. அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த காட்டுக்குள்ள கால்நடையாகவே, ஆமாங்க, நடந்தே தான் மலையேறணும். அங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஏதோ ஒரு வினோதமான உலகத்துக்குள்ள நம்ம கூட்டிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த 2 கிலோமீட்டர் கடினமான பயணத்துக்கு பிறகு உங்களை வரவேற்பது ஒரு திகழூட்டும் காட்சி. அந்த உடஞ்ச காம்பவுண்ட் சுவர்ல 25 GB அப்படின்னு பெயிண்ட் செய்யப்பட்டிருக்கிறத பார்த்தலாம். ஒரு பேய் வீட்டோட அடையாளமா துருப்பிடிச்சு போன கேட்டு, அதை திறக்கும் போதே எச்சரிக்கிற மாதிரி எழும் ஒரு சத்தம். உள்ள எட்டி பார்த்தா சுவர்களை முழுசா ஆக்கிரமிச்சு பின்னி பிணைஞ்சிருக்கிற செடிகொடிகள். அரை நூற்றாண்டுக்கு மேலாக மனிதர்கள் வாழ சற்றும் வாய்ப்பில்லாத ஒரு பாழடைந்த நிலைமையில அந்த நிக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நடுக்கம் வரும். வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோன்னா இது ஏதோ சாதாரண பங்களா கிடையாது. சுமார் 2400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ரொம்பவே இயற்கை எழில் கொஞ்சம் ஏயிலை தோட்டத்தோட நடுவுல இது அமைக்கப்பட்டிருக்கு. மலையின் உச்சியில நின்னு பார்த்தா பெப்ரானையின் அழகை 2 கண்களால் பார்த்து தீர்க்கமே முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த இடம்தான் இன்னைக்கு இப்படி உருக்குலைந்து போய் கிடக்கிறது. 1951 1992 வரையிலான அதோட வீழ்ச்சியை பார்த்தோன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். 1951 பிரிட்டிஷ் அரசாங்கம் பங்களாவுக்கு உள்ள இருந்தபடியே இயற்கையின் அழக ரசிக்கணும்னு வீடு முழுவதும் பெரிய பெரிய கண்ணாடி ஜன்னல்களோடு இதை கட்டினாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. 2 வருஷத்துல, அதாவது 1953 மேனேஜர் தாமஸ் இதை அப்படியே விட்டுட்டு வெளியேறிட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைந்த அந்த எஸ்டேட் 1992 முழுமையாவே மூடப்பட்டுடுச்சு. இதற்கெல்லாம் என்ன காரணம் யோசிக்கிறீங்களா? இங்கிருந்து தான் இந்த பங்களாவோட இருண்ட வரலாறு தொடங்குது. ஆரம்ப காலத்துல தமிழ்நாட்டில இருந்து கொத்தடிமைகளாக அழைச்சிட்டு வரப்பட்ட தொழிலாளர்கள் கடுமையான சித்திரவதைகளால இங்கேயே இறந்து போயிருக்காங்க. இந்த எஸ்டேட்டை நிர்வகிக்க வந்தவர் தான் பிரிட்டிஷ் மேனேஜர் தாமஸ். அவர் தன்னோட மனைவியோடும் 13 வயது மகளோடும் இங்க வசிச்சுட்டு வந்தார். ஒரு நாள் அந்த 13 வயது சிறுமி திடீர்னு மர்மமான முறையில இறந்து போனா. அந்த அதிர்ச்சியும் துயரமும் தாங்காம தாமஸ் லண்டனுக்கே திரும்பிட்டார். அந்த கொத்தடிமைகளோட சாபமும் ஒரு தந்தையோட கண்ணீரும் தான் இந்த மண்ணில படிஞ்சிருக்குன்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. பங்களாவுக்கு வெளியே நிக்கிற இந்த 70 அடி உயர கிறிஸ்மஸ் மரத்தை பாருங்களேன். மலைக்கு கீழே இருந்து பார்த்தா கூட ரொம்ப தனியா பிரம்மாண்டமா தெரிகிற இந்த மரம் அந்த 13 வயது சிறுமியோட நினைவுகளை இன்னமும் சுமந்துகிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. காற்றில் இந்த மரம் ஆடும்போது அதை பார்ப்பதற்கே மனசுக்குள்ள ஒரு விதமான இருண்ட பயம் பரவுறதை தவிர்க்க முடியாது. இந்த இடத்துல உள்ளூர் மக்கள் சொல்ற கதைகள் இருக்கு பாருங்க, அதை கேட்டாலே தூக்கம் வராது. விறகு பொறுக்க போனா 8 வயசான ஒரு உள்ளூர் சிறுமி அந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு அடியில 13 வயது வெள்ளைக்கார சிறுமி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அலறி அடிச்சு ஓடி வந்தாளாம். அதிர்ச்சியில வீடு திரும்பின அந்த பொண்ணு திடீர்னு ரொம்ப சரளமா ஆங்கிலத்துல பேசி அடுத்த சில நாட்கள்லயே பரிதாபமா இறந்து போயிட்டாள்னு ஒரு கதை இங்க ரொம்பவே ஃபேமஸ். இதனாலே இன்னைக்கும் மக்கள் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறதில்ல. ஆனா இங்கே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிச்சு பாருங்க. இத்தனை பயமுறுத்துற கதைகள் இருந்தாலும் பகல் நேரங்கள்ல ட்ரெக்கிங் வர இளைஞர்கள் எந்த பயமும் இல்லாம சுவர்கள்ல தங்களோட பேர்களை எழுதி செல்ஃபி எடுத்து ஜாலியா இருக்காங்க. ஆனா சூரியன் மறைய தொடங்குனதும் நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடும். காரிடோர் சூழ்ந்த இரவில் அங்கே ஒரு நிமிடம் கூட நிற்க யாருக்கும் தைரியம் வரவே இல்ல. பகல் நேரத்தில் இருக்கிற அந்த தைரியம் இரவானதும் முற்றிலுமாக காணாம போயிடுது. அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சாமியார் சொல்ற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அங்கு அந்த சிறுமியின் ஆவி மட்டுமல்ல, அகால மரணமடைந்த பல பிரிட்டிஷ்காரர்களின் ஆவிகள் ஆக்ரோஷமாக சுற்றுகின்றன. அவை ஒரு பலி கேட்கும் அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றார். உள்ளூர் மக்கள் மத்தியில இந்த அமானுஷ்யத்தின் மீதான நம்பிக்கை எவ்வளவு தீவிரமா வேரூன்றி இருக்கு என்பதற்கு இந்த ஒரு விஷயமே மிகப்பெரிய சாட்சி.
இந்த ஆவிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த சாமியார் செய்யற சடங்குகள் பார்ப்பதற்கே ரொம்ப திகிலா இருக்கும். கை கால்களை முறுக்கியபடியும் வாயில நெருப்ப வச்சுக்கிட்டும் அவர் செய்யற இந்த வினோதமான தீவிரமான சடங்குகள் மக்களுக்கு அந்த பங்களா மேல இருக்கிற பயத்தை இன்னும் பல மடங்கு அதிகரிக்க செய்திருது. சரி, இது எதை மிகச் சிறப்பாக விளக்குகிறது என்றால் அறிவியலோட முக்கியத்துவத்தை. இப்ப நாம இந்த கதைகள்ல இருந்து கொஞ்சம் அறிவியலுக்குள் நுழைவோம். மாயத் தோற்றம், அதாவது ஹாலுசினேஷன்ஸ். மனித மூளை அதீத பயம் மற்றும் அசாதாரணமான சுற்றுச்சூழல் அழுத்தங்களுக்கு உள்ளாகும்போது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணும், இல்லாத சத்தங்களை கேட்கும். இதுதான் இங்க நடக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நம்பப்படுது. இந்த அறிவியல் விளக்கத்தோட அடிப்படையே இந்த 1500 அப்படிங்கிற எண்ணுதாங்க. ஆமாம், கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 அடி உயரத்துல இந்த பங்களா அமைஞ்சிருக்கு. இந்த அதீத உயரம் நம்ம உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மலையை நோக்கி மேலே ஏற ஏற காற்றுல ஆக்சிஜன் அளவு கணிசமாக குறையும். இதனால மூச்சு திணறல் ஏற்படும், உடல் கடுமையா நடுங்கும், சொல்ல முடியாத அளவுக்கு சோர்வு உண்டாகும். இந்த பயங்கரமான உடல்நிலை மாற்றங்களோட நாம ஏற்கனவே காதுபட கேட்ட பேய் கதைகளும் மனசுல ஓடிட்டு இருக்கும்போது நம்ம மூளை தற்காலிகமா குழம்பி போயிடும். அதனாலதான் யாரோ ஒரு சிறுமி அழுகிற குரல் கேட்கிற மாதிரியோ அல்லது திடீர்னு ஒரு வெளிச்சம் தோன்ற மாதிரியோ மாய தோற்றங்களை அதுவே உருவாக்குது. ஆக இது 100% உடலியல் மற்றும் உளவியல் சார்ந்த ஒரு விளைவுதாங்க. இந்த அறிவியல் கோட்பாடுகளை இரவில் நேரில் சென்று சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சப்போ கேரள வனத்துறை அதுக்கு திட்டவட்டமா அனுமதி மறுத்துட்டாங்க. காடுகள்ல இருக்கிற கொடிய விலங்குகளோட ஆபத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற பாதுகாப்பற்ற சூழல் காரணமா இருண்ட நேரப்பயணம் சட்டப்பூர்வமாகவே தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால அந்த பங்களாவோட இரவு நேர நிசப்தம் எந்த தொந்தரவும் இல்லாம அப்படியே பாதுகாப்பாக தொடருது. கடைசியா பார்த்தா இந்த போனக்காடு பங்களா அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டி சொல்ற கதைகளை போல தலைமுறையாக கடத்தப்படுகிற ஒரு நவீன கால கட்டுக்கதையாகவே மாறிடுச்சு. அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கும் திகில் கதைகளை தேடி போறவங்களுக்கும் இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேம்பயர் கதையாக நல்ல ஒரு த்ரில்லிங் அனுபவத்தை கொடுக்கும் மையமாக இன்னைக்கும் இருந்துட்டு வருது. இப்போ நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசியாக உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த உடைந்த சுவர்களுக்குள் நிஜமாகவே ஆக்ரோஷமான ஆவிகள் சுற்றுகின்றனவா, அல்லது பலவீனமான உடலும் பயந்த மனதும் சேர்ந்து உருவாக்கும் ஒரு பிரம்மாண்டமான மாய வித்தையா இது? மனித மூளையின் சக்தி உண்மையிலேயே அளப்பரியது. சில நேரங்களில் வெளியில் இருக்கும் இருட்டை விட நமது மனதிற்குள் இருக்கும் இருட்டுதான் மிகவும் பயங்கரமானது. சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்தோடு சந்திப்போம்.